கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், செப்பனியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பார். 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். சத்துருக்களினால் வந்த தீங்குகள், ஆக்கினையினால் வந்த தீங்குகள், மனிதர்களால் வந்த தீங்குகள், பல பல காரியங்களாலே நம்மை தாக்கின தீங்குகள், நம்மை துக்கமாக்கின தீங்குகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆமென். அன்புடைய பிள்ளைகள், இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறபடினாலே இனி ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. யாரும் தீங்கு செய்ய வர முடியாது. யாரும் தீங்கு செய்ய உங்களை தொட முடியாது. ஏனென்றால் இரவும் பகலும் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஜீவனை தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிறவர். உன்னதமானவருடைய மறைவில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். சர்வவருடைய நிழல் நம் மீது இருக்கிறது. யாரும் தீங்கு செய்ய முடியாதுங்க. யாரும் தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பது நிச்சயம். கடந்த ஆண்டு தீங்கை கடந்து வந்தீர்கள், போராட்டத்தை கடந்து வந்தீர்கள், துக்கத்தை கடந்து வந்தீர்கள், வியாதியை கடந்து வந்திருக்கிறீர்கள், அவமானத்தை, நிந்தனையை, தலைகுனிவை தாண்டி வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆமென். எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவளுக்கு நன்மை செய்யும்படி அவளை விட்டு பின்வாங்குவதில்லை, நித்திய உடன்படிக்கை அவளோடு பண்ணி ஜனத்தின் மீது இந்த பெரிய தீங்கெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகள் மேல வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய தீங்கு அனுபவிச்சுட்டோங்க. பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டோம். கர்த்தருடைய கோபத்தினால பிசாசின் கையில சிக்கி தவிச்சிட்டோம். மனிதர் கையில சிக்கி தவிச்சிட்டோம். படாத பாடுகளை நாம் பட்டுவிட்டோம். இழக்கக்கூடாததை இழந்து விட்டோம். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்கள் வாழ்க்கையிலே தீங்கை காண மாட்டீர்கள். பெரிய நன்மை அவர் வர வைப்பார். பெரிய நன்மை வர வைக்க போகிறார். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருந்து மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அவர் நன்மை செய்வாருங்க. அவர் நன்மை செய்யும் பொழுது பாருங்க, நம்முடைய துக்கங்கள் மாறும், நம்முடைய துன்பங்கள் மாறும், நம்முடைய பிரச்சனைகள்லாம் மாறும். அப்பொழுது அல்லேலூயா, இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 31ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சல நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தியாவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜனங்கள் வேறே தெய்வத்தை தெரிந்து கொண்டு விக்கிரகாராதனை செய்து தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆகினாலே பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். எத்தனை பேர் சாவுக்கு ஒப்பு கொடுத்தார், பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அடிகளுக்கு ஒப்பு கொடுத்தார், சிறையிருப்பு ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் மறுபடியும் அவர்களுக்கு இழந்த நன்மையை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்ததெல்லாம் நான் நிச்சயமாய் கொடுப்பேன். அவர்களை தேசத்திலே நாட்டுவேன். அவர்கள் மறுபடியும் கட்டப்படுவார்கள்.
அவர்கள் நிலங்களெல்லாம் விரைக்கிரயமாக கொல்லப்படும், பத்திரங்களிலே கையெழுத்து போடப்படும், முத்திரை போடப்படும், சாட்சி வைக்கப்படும், சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இவ்வளவு நாள் நீங்க சிறையிருப்புல தீங்கு அனுபவிச்ச உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போறாருங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. புதிதான ஒரு அனுபவத்துக்குள்ளே, புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ள, புதிதான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே, புதிய புதிய காரியங்களுக்குள்ளே உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்கள் பிசினஸை கர்த்தர் நன்மையா முடிய பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நன்மையா அமைச்சு கொடுக்க போறாரு. உங்களை வீடு நன்மையால் நிரப்பப்பட போகிறது. நீங்கள் தீமையை கண்டு அழுது அழுது சோர்ந்து போனீங்க, இனி நன்மையை கண்டு நீங்கள் கழிக்க போகிறீர்கள். நன்மையை கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தர் செய்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து உங்கள் தலை உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரிடம் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவங்க யாக்கோபு தனித்து கைவிடப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று அவன் லாபான் இடத்துல போகிறான். லாபான் சுமார் 20 வருஷங்களுக்கு மேல அவனை வேதனைப்படுத்துகிறார், தீங்கு செய்கிறார், ஏமாற்றத்தை கொடுக்கிறார், வஞ்சிக்கிறார். பாருங்க, எது சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்புடைய தேவன் யாக்கோபுடைய நன்மை என்று தீமை என்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையார் என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிச்சாருங்க லாபான, இனி யாக்கோபுக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது, ஏன்னா கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கு காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, உங்களை பெருக பண்ணுவாருங்க. யாரு தீங்கு செய்யாதபடி பாதுகாப்பார். உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, உங்களை ஏமாற்றாதபடிக்கு, உங்களை பயமுறுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாருங்க. ஆமாங்க. இப்ப யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவனின் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இல்லைன்னா நீ வெறுமையா என்னை அனுப்பியிருப்ப, எனக்கு தீங்கு செஞ்சிருப்ப, என்னை பாதிப்புகளாக்கி இருப்ப, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருப்ப. ஆனால் தேவனின் சிறுமையை, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமாங்க, உங்கள் சிறுமையை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பார்க்கிறார். நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களை, உங்கள் வேலைகளை, உங்கள் பிசினஸ், உங்கள் தொழில், உங்கள் குடும்பத்தை நீங்க எவ்வளவு சிறப்பா நடத்துறீங்க, உங்க வாழ்க்கையை எவ்வளவு நல்லா நடத்துறீங்க, உண்மையை பரிசுத்தமா நடத்துறத கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஆகினாலே லாபானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தீங்கு செய்யாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அடுத்து ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தகப்பன் வீட்டுல சகோதரர்கள் தீங்கு செய்யறாங்க, போராமப்படுறாங்க, கோபப்படுறாங்க. எகிப்துக்கு விற்று போட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. பிறகு போத்திபார் வீட்டுல கர்த்தர் கூட இருக்கிறாருங்க யோசேப்போட. போத்திபார் வீட்டுல தீங்கு நடக்குது, போத்திபார் வீட்டுல தீங்கு செய்யப்படுகிறது. போத்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலைக்கு போறாருங்க. சிறைச்சாலையில பாடு அனுபவிக்கிறார், தீங்கு அனுபவிக்கிறாரு. ஆனா கர்த்தர் அங்கேயே இருக்கிறார் பாருங்க. தகப்பன் வீட்டுல இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்து சொப்பனங்களை கொடுத்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யறாருங்க. நன்மையா முடிய பண்றாரு, காரியங்கள் வாய்க்க செய்கிற தேவன். தீங்குக்கு பதிலாக காரியங்களை வாய்க்க செய்து தேவன் யோசேப்பை உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. அண்ணன் செய்த தீங்குக்கு, போத்திபார் மனைவி செய்த தீங்குக்கு, சிறைச்சாலையில் நடந்த தீங்குக்கு பதிலாய் யோசேப்பு அதிகாரியான பிறகு பதில் செய்யலங்க.
அவர்களை எல்லாரையும் உயிரோடு பாதுகாத்தார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்து எல்லா ஜனங்களையும் உயிரோட காத்தாருங்க. யாரையும் பழிக்கு பழி வாங்கலங்க. தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யாதபடிக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளபடி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து உங்கள் தீமை செய்கிறவர்களை சத்துருக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். யோசேப்பு எதிர்பார்க்காத, யோசேப்பின் குடும்பம் எதிர்பார்க்காத உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினாருங்க. அத்தனை தீங்கு, அத்தனை பாடுகள், அத்தனை அவமானங்கள், நிந்தனைங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பின் நடுவில் இருந்தார். இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாருங்க. இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. நீங்க உயர்த்தப்படுற நிச்சயம், பாதுகாக்கப்படுகிற நிச்சயம், அநேக ஜீவன்களை ரட்சிக்கிறது நிச்சயம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றப்பட போகிறது நிச்சயம், அநேகரை ஜீவரட்சணம் பண்ணி ரட்சிக்க போறது நிச்சயம், அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்ய போறது நிச்சயம். கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை பகைத்தவர்களை, துதர்த்தி விட்டவர்களை, பழி போட்டவர்களை, உங்களை வேதனைப்படுத்தினவர்களை எல்லாரையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆசீர்வதிக்க போறீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க. அடுத்து அப்போஸ்தலர் 8:9-10 ராத்திரிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் ஜனங்கள் உண்டு என்றார். 2 தீமோத்தேயு 4:14 நானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்க கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக, புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லாத்தையும் நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடைமடி காப்பாற்றுவார். அவருக்கு சதாக்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வார்த்தை சொல்லும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது, எங்கேயாவது போய் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் வருங்க, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆகினால எத்தனை போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் சரி, தேவ கரம் உங்களோடு கூட இருக்குங்க. அப்படின்னு சொல்ற, நீ தைரியமா பேசுப்பா, தைரியமா ஊழியத்தை செய், தைரியமா எழும்பி கர்த்தருடைய வார்த்தை சொல், தைரியமா எழும்பி நீ என்ன செய்? சத்துருடைய கிரைகளை அழித்து போடு, தைரியமா எழும்பி வியாதிகளை சுகமாக்கு, தைரியமா எழும்பு, நான் கூட இருக்கிறேன், ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பாருங்க, வெகு தீங்கு அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் துணையாக நின்று பாதுகாத்து தேவனுடைய ஊழியத்தை, பிரசங்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. கர்த்தர் அவரை பலப்படுத்துறாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறாரு. ஆமா, எல்லா தீங்குக்கும் பாருங்க விலக்கி பாதுகாக்கிறார், காப்பாற்றுறாருங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுங்க. ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார், பேதுருவை பயன்படுத்தினார், சீஷர்களை பயன்படுத்தினார். இயேசு இந்த உலகத்துல வந்ததுக்காக தேவ ராஜ்யம் ஒவ்வொரு மனிதருக்குள்ள வரணுங்க. எல்லா தேவ ராஜ்யத்துக்குள்ள போகணும், எல்லா பரலோகத்துக்கு வரணும், எல்லா மனிதன் திரும்பணும். ஏன்னா அவர் திரும்பி வரப்போகிறார். நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறபடினாலே தேவ ராஜ்யத்தை குறித்து தைரியமாய் பேசின பவுல், தீங்கு செய்ய எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, தேவ ராஜ்யத்தை சொல்லுகிறது தடைப்படலை. அல்லேலூயா, ஹalleluya. இன்னொன்னு சொல்றேன், தேவன் ஒரு திட்டத்தை வச்சு கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டாருங்க, இஸ்ரவேல் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதற்கு. ஆனா அதுக்கு சவுல் தடையா இருந்தார், தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனா பாருங்க, தாவீது அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தாருங்க. எத்தனை முறை சவுல் கொல்ல வந்தார், அவர் அழிக்க வந்தார், அவர் ராஜ்யத்துக்கு வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அவரை துரத்திக்கிட்டே இருந்தாருங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆனா தேவ கிருபையை, அபிஷேகத்தை பெற்ற தாவீது ஒரு நாள் சவுலுக்கு தீங்கு செய்யலைங்க. அவருடைய சந்ததிக்கு கூட தாவீது நன்மை செஞ்சாருங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அப்படிதான். நம்ம எவ்வளோ இயேசு தீமை செய்யறோம், எவ்வளோ அவருக்கு விரோதமா செயல்படுறோம், எவ்வளோ அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறோம், அருவருப்பான காரியங்களை செய்யறோம். ஆனாலும் உங்களை ரட்சித்ததுக்காக
உங்கள் மீது மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் நீங்கள் ரட்சிக்கப்படணுமே, தேவராஜ்யத்துக்கு வரணும்ன்றதுக்காக இனி வரைக்கும் மன்னிச்சிட்டு இருக்கிறாங்க, இனி வரைக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால், இனி தீங்கே வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா பிரசங்கி 8 சொல்லப்படுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற தீங்கு அறிவே மாட்டானா, தீங்க பார்க்கவே மாட்டானா. பாருங்க, ஆமா, யோனா 3:10 சொல்லப்படுகிறது, பொல்லாத வழி விட்டு திரும்பினால் உங்கள் கிரியைகளெல்லாம் நீங்க பொல்லாத கிரியை, மாம்சத்து கிரியெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரியவர்களாக, ஆவின் கனிகளாலே, ஆவின் வரங்களாலே, ஆவினாலே நிரப்பப்படுகிறானால் உங்களுக்கு தீங்கு வராது. 3வது யோசுவா 24:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை சேவிக்கும் பொழுதுங்க, கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க, உலகத்தோடு இணைந்து கொள்ளாதீங்க, கர்த்தரை மாத்திரம் தேடி பாருங்க, கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நிர்மூலமாக மாட்டீங்க, தீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை சேவிக்கிறவர்கள் தீங்கை காண மாட்டாங்க. அல்லேலூயா. 4வது சங்கீதம் 34:10, சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, நன்மை செய்யுங்க, சமாதானத்தை தேடி சமாதானமா வாழ பாருங்க, அதை தொடர்ந்து கொள்ளுங்க. சமாதானத்தின் காரணராகி இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க, இயேசுவின் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. என்றென்றைக்கு நிலைத்திருப்பீங்க, தீங்கை காண மாட்டீங்க, என்றென்றைக்கு வாழ்ந்திருப்பீங்க, பிழைத்திருப்பீங்க. அல்லேலூயா. 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 3:7-8, உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, அப்பொழுது உன்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உன் எலும்புகள் எல்லாம் பலன் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பாருங்க, நீங்க நல்ல ஆரோக்கியமா வாழுங்க, வியாதி இல்லாம வாழுவீங்க, பிரச்சனை இல்லாம வாழ்வீங்க, போராட்டம் இல்லாம வாழுவீங்க, கஷ்டம் இல்லாம வாழ்வீங்க, நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வீங்க, நல்ல வேலை செய்வீங்க, நல்ல வீட்டை கட்டுவீங்க, நல்ல வாழ்க்கை கட்டுவீங்க, நீங்க உங்களுடைய குடும்பத்தை நல்ல ஆரோக்கியமா நடத்துவீங்க, நீங்க ஆரோக்கியத்தோடு உங்களுடைய ஊழியம் நடத்தப்படும், ஆரோக்கியத்தோடு உங்க பிசினஸ் நடத்தப்படும், ஆரோக்கியத்தோடு உங்க வேலை நடத்தப்படுங்க. ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 6வது, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால யாருக்கு தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமை செய்ய ஆசீர்வாதத்தை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாருங்க. நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆனா யாருக்கு தீங்கு செய்யாதீங்க, அதை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை எதற்காக அழைச்சாரு. மற்றவர்களை ஆசீர்வதித்து பாருங்க. கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 3 யோவான் 1:11, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனை காணுங்க, நன்மை செய்கிறவங்க தான் தேவனை காண முடியும், அன்பா இருக்கிறவங்க தான் தேவனை காண முடியும், தேவனை பின்பற்றுறவங்க தான் தேவனை காண முடியும். ஆமா பிரியமானவர்களே, தீமை செய்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு விரோதமா எழும்பினீங்கன்னா தேவனை காண முடியாது. இப்படி சொல்ற யோவான் 5:29, அப்போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாக, தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். அப்ப நன்மை செஞ்சோன்னா நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை உண்டு, தீமை செஞ்சோன்னா ஆக்கினை அடையும்படி நம்ம புறப்பட்டு போயிடுவோம். அப்போ நம்ம நன்மை செஞ்சு பழகணுங்க. அப்படி நன்மை செஞ்சு பழகினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நன்மை செஞ்சு பழங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் பாருங்க. பிசாசின் கிரியைகள் அழிச்சார், வியாதி அழிச்சார், பாவத்தின் கிரியைகள் அழிச்சார், சாப கிரியைகள் அழிச்சாரு, மரித்தவர்களை எழுப்பினார்கள், பிசாசின் கிரியை பொல்லாத கிரியைகளை அழிச்சாரு, பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாருங்க, நன்மை செய்யறாருங்க. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்தவர்களுக்கு செய், அப்பொழுது உனக்கு மேன்மை உண்டாகும், நித்திய ஜீவ வாழ்க்கை உண்டாகும். ஹல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த 2026ஆம் ஆண்டு இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம், இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம். கர்த்தர் எங்கள் பலன், கர்த்தர் எங்கள் ஜீவன், கர்த்தர் எங்கள் அடைக்கலப்பா. நாங்கள் தீங்கை இனி காணக்கூடாது, இனி நாங்கள் தீங்கை காணக்கூடாதுப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.